கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு காலை நேரத்தை மீண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்து உற்சாகத்தோடு ஆலயத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார். ஆண்டோருக்கு முன்பாக நன்றியிருந்த உள்ளத்தோடு நம்மை தாழ்த்தி ஜெபித்து இந்த தொழுகைக்காக ஆண்டவரே நன்றி என்று உள்ளத்தில் ஆழத்திலிருந்து அவருக்கு தோத்திரங்களை ஏறெடுப்போம். வாருங்கள். இயேசுராஜனே, உம்மை காண வாஞ்சையோடு வந்தினே, நன்றி நிறைந்த உள்ளத்தாலே தோத்தரித்து பாடுவே. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, மன மகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஜீவனோடும் சுகபலத்தோடும் உடைய ஆலயத்திலே எங்களை கூட்டி சேர்த்த கிருபைக்காக துதிக்கிறோம். உடைய திவ்ய பிரசன்னத்தை உணர்ந்து உமது ஆலோசனைகளை கேட்டு ஆண்டவரே விசுவாசத்திலே உறுதியோடு நாங்கள் வாழ்வதற்கு வேண்டிய ஆண்டவரே பலனை தாரும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். முகநூல் வாயிலாக, இணையதள வாயிலாக இந்த ஆராதனையை செவிமடுக்கிற பிள்ளைகள் உள்ளூரிலும் வெளியூரிலும் வெளிநாடுகளிலும் இருக்கிறார்கள், உறவுகள் இருக்கிறார்கள். ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் வெளியேற பெற்ற நாமத்திலே உமது பாதம் அணிந்து கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். 25வது பாடலை பாடுவோம். பாத்திரனே, ஓத்திரம் துதியுமர்க்கே, நேத்திரம் போல் முழு ராத்திரியும் காத்தி, நேத்திரம் போல் முழு பயங்கி பாத்திரமாய் சீராட்டியுறங்கியே, பாத்திரமாய் சீராட்டியுறங்கி சுற்றிலும் கோட்டையனா இடிந்திருளேகும் வரை துடிகள் செய்யமது காத்தவனே, துடிகள் தாய் போல் படிமிசையமது துணையன காத்தவனே, ஆரிருளகண்டிடவே கதிரொளி திகழ்ந்திடவே, பாரிதை புரட்டி உருள செய்தேகன இன்றைய தினமதிலும்
46ஆம் சங்கீதம் முறையாக வாசிப்போம். 168வது பக்கம். கடவுள் நமக்கு அடைக்கலமும் பலமுமானவர், ஆபத்து காலத்தில் அவரே உத்தம துணை. அதன் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கினாலும், அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். கடவுள் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே கடவுள் அதற்கு உதவி செய்வார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் கடவுளே நமக்கு உயர்ந்த அடைக்கலம். பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை உடைத்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். சேர்ந்து சொல்வோம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் கடவுள் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்போதும் சதா காலம் இருக்கிறபடி ஆமென். சபை அமரோம். 54ஆம் அதிகாரம், ஏசாயா 1 முதல் 10 வசனங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் அதிகாரம் 54 வசனங்கள் 1 முதல் 10 வரை. பிள்ளை பெறாத மலடியை மகிழ்ந்து பாடு, கற்ப வேதனை படாதவளை கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கைப்பட்டவருடைய பிள்ளைகளை பார்க்கலாம், அநாத ஸ்திரீகளுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்கள் திரைகளை விரிவாகட்டும். தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றிருப்பார்கள். பயப்படாது, நீ வெட்கப்படுவதில்லை. நானாதே, நீ இலட்சி அடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதை இருப்பின் நிந்தையை என் நினையாதிருப்பாய். உன் சிஷ்யர் உன் நாயகர், சேனைகளை கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலை பரிசுத்த உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயை போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்கிறார். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராய் உன் மீட்பர் சொல்கிறார். இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வது இல்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். மலைகளை விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுரை கர்த்தர் சொல்கிறார் என்பது. ஆமென். லூக்கா 18ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்கள். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை பற்றி அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்தில் நியாயாதிபதி ஒருவன் இருந்தான். அவன் கடவுளுக்கு பயப்படாதவன், மனுஷரை மதியாதவன். அந்த பட்டணத்தில் ஒரு விதவை இருந்தாள். அவள் அவனிடம் போய், என் எதிராளியின் கைக்கு தப்பும்படி எனக்கு நியாயம் செய்யும் என்று விண்ணப்பம் செய்து கொண்டிருந்தான். சில காலம் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் கடவுளுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இந்த விதவை என்னை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறபடினால் இவளுக்கு நியாயம் செய்வேன், இல்லையானால் இவள் என்னை வந்து ஓயாமல் அலட்டிக்கொண்டே இருப்பாள் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்றார். பின்னும் ஆண்டவர், அநீதனான அந்த நியாயாதிபதி சொன்னதை கவனியுங்கள். கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாய் ராப்பகல் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் விஷயத்தில் அவர் தாமதித்தாலும் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார் என்பதே. வசனத்தை கேட்ட நாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல பிரமாணம் மூலமாக அறிக்கை செய்வோம்.
பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கு வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் வெப்பமாக உற்பவித்து கன்னிமேல் இடத்தில் பிறந்து பொந்துவின் பாத்தியில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்திற்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சிறிது நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதற்காக எடுத்த வேத பாகம் கோராகு சந்ததிகள் பாடின 46ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். 46:10. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். எங்களை நேசிக்கிற நல்லாண்டவரே, சிறிது நேரம் உமது வார்த்தையை தியானிக்க கடந்து வந்திருக்கிறோம். உமது ஜீவனுள்ள வார்த்தை எங்கள் உள்ளத்திலே ஆண்டவரே புதிய மாற்றத்தை, நம்பிக்கையை கொடுக்கட்டும். நீர் எங்களோடு பேசும். அவநம்பிக்கையிலிருந்து நம்பிக்கைக்கு அழைக்கிற தேவன் அல்லவா? இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நேற்றைய தினம் ஒரு சிறப்பான ஐஎல்சி வரலாற்றிலே ஒரு சிறப்புமிக்க ஒரு ஆராதனை ஆலயத்திலே நடந்தது. புதிய ஐஎல்சி பொறுப்பாளர்கள், சபை சங்க பொறுப்பாளர்கள், வட்ட பொறுப்பாளர்கள் என்று நம்முடைய சபைக்கு ஆண்டவர் தேர்வு செய்து இந்த சன்னிதானத்திலே இன்ஸ்டாலேஷன், நியமனம் நிகழ்ச்சி ஆசீர்வாதமாக நடைபெற்றது. மாலை நேரம் வண்டி ஏறும்போது என்னுடைய நெருங்கிய நண்பன், உங்களுக்கு தெரியும், நான் சொல்லியிருக்கிறேன், கையில் ஒரு கேஸ்கட்டோடு நின்னார். என்ன இது அப்படின்னு கேட்டேன். போன உடனே இந்த ப்ராஜெக்டை பாரு அப்படின்னு சொல்லி நிர்வாகத்தில் என்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. பெரிய ப்ராஜெக்ட். அது வந்தால் அநேக மக்களுக்கு வாழ்வு, அதை எப்படியாவது சரி செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு விதத்தில் கையில் வச்சுட்டு நின்னார். அவர் முகத்தில் இப்போது நீங்கள் வாசித்தீங்களே, கைவிடப்பட்டு மனம் நொந்த ஸ்திரீயை போல ஒரு பயம், ஒரு கவலக்கம் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் பாசிபிள் ஆகும், முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு அவர் அந்த வார்த்தையை சொன்னார். அப்போது அவர்கிட்ட நான் ஒரு காரியம் சொன்னேன். நெப்போலியன் போனாபட் படை வீரர்களோட ஆல்ப்ஸ் மலையை தாண்டி நாட்டை பிடிப்பதற்காக அப்படி புறப்பட்டு போகிறார். போகும்போது போகிற வழியில் ஒரு வயதான பெண்மணி அவனை தடுக்கிறாள். எங்கே போகிறாய் அப்படின்னு. இந்த மலையை தாண்டி ஒரு பட்டணத்தை நான் பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்வார். இந்த மலை எவ்வளவு கொடூரமான பனிப்பாறை நிறைந்த, இதை தாண்டி போவது அசாதாரண காரியம். உன்னுடைய பரிவாரங்கள், படைகள் எல்லாரையும் நீ திருப்பி கொண்டு போ, ஒரு தாய் நான் சொல்லுகிறேன் என்று அப்படி சொன்னாங்க. இதை கான்வர்சேஷனை சோல்ஜர்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு இருந்த அவர்களுக்குள்ளே அந்த ஆர்வம் குறைஞ்சி போச்சு. என்னப்பா இப்படி சொல்கிறாங்க, அவர் கேட்க மாட்டேங்கிறாரு, அவர் பாட்டுக்கு டிசிஷன் எடுத்தார்னா அப்படின்னு போகணும். அப்படி நெப்போலியன் சொன்னார், அம்மா இது கடுமையான பனி இது பிரதேசமாகவும் பாறையாக இருக்கலாம், மலையாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் என்னை ஆசீர்வதிங்க, நீங்கள் என்னை ஆசீர்வதிங்க, நாங்கள் முயற்சி பண்ணுறோம் அப்படிங்கிறாரு. என்னவோப்பா நான் இவ்வளவு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையிலே ஆசீர்வதித்து அந்த தாய் அப்படி நகர்ந்து போனார்கள். திரும்பி பார்த்தா எல்லாரும் முகத்திலையும் மனம் நொந்து நின்ற அவளை போல
பீதி, பயம். அப்பதானே சொல்றாங்க அந்த அம்மா, ஏன் உங்களுக்கு அந்த முடிவு அப்படின்னோடனே பின்னாடி வாங்க, போர் தளபதி மாதிரி வீரனோட நகர்ந்து போகிறார். கொஞ்ச தூரம் போன உடனே அவங்க மத்தியில் உரையாற்றுகிறார், நம்பிக்கையூட்டி உரையாற்றுகிறார். அவங்க உடனே சரி நம்முடைய கேப்டன் தலைவர் சொல்லியாச்சுன்னு அப்படியே நகர்ந்து அந்த இது பற்றி போகிறாங்க. போன உடனே தாண்டி கொஞ்ச தூரம் போன உடனே 1800 சாதாரண மலை இல்லை, 1800 கிலோமீட்டர் பனி பாறை நிறைந்தது. பிரான்ஸ், ஜெர்மன், நீங்கள் மேப்பிலே பார்க்கலாம், ஆஸ்திரேலியா கிராஸ் பண்ணி இருக்கிற இடத்துல இருக்கு. நம்ம இங்கே இமய பர்வதம் மாதிரி, அங்கே ஆல்ஸ் மலைன்னு சொன்னாலே ரொம்ப ஃபேமஸ் யூரோப்பில். அப்புறம் கேட்குறாங்க அவங்க போர் வீரர்களெல்லாம், இன்னும் எவ்வளோ தூரம் போகணும், இந்த மலையை கடந்து எவ்வளோ தூரம் போகணும்? டக்குன்னு நினைச்சிருந்தாராம், திரும்பிப்பார், திரும்பிப்பார், மலையை கடந்து வந்து விட்டோம். இதற்கு தான் நீங்கள் பயந்தீர்கள், இதற்கு தான் உங்களுக்கு மனசிலே கலக்கம் இருந்தது. அதாவது அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று இன்னைக்கு கீவேர்டு வாசித்தது. இந்த சங்கீதத்தில் இது எவ்வளோ பெரிய மோட்டிவேஷன், அதாவது மன உறுதி கொடுத்த சங்கீதம் தெரியுமா? மன உறுதி கொடுத்த யாருக்கு? யாருக்கு மன உறுதி கொடுத்தது? ஈரம் கூட இன்னும் காயலை, அப்படிதானே? ஈரம் கூட இன்னும் காயலை. மார்ட்டின் லூத்தர் ரொம்ப பிடித்த சங்கீதம் அவருக்கு, அவருக்கு மன உறுதியை கொடுத்த சங்கீதம். நீ எழுதினெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை மன்னிப்பின் கையில் உன்னை விட்டுறான். நான் எழுதினதெல்லாம் வேதத்தின் அடிப்படையிலே, அதை நீங்கள் தப்பு என்று நிரூபித்தால் நான் எல்லாவற்றையும் நான் பின்வலித்துக் கொள்கிறேன். ஹியர் ஐ ஸ்டாண்ட், நான் இங்கே தான் நிற்கிறேன், நீங்க எது வேணாலும் செய்யுங்க. அந்த காலத்துலலாம் அப்படி பேசுறதுக்கு திராணி இருக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா போப்பாண்டவர்கள் முன்னாடி பேசுறது, அவங்க பேசுகிற வார்த்தை போப்புக்கு எதிராக பேசுறது, அவருடைய ஆளுமை சக்தி வேற. பிரியமானவர்களே, அவருக்கு விருப்பமான சங்கீதம் இது. ஒரு நதி உண்டு, மலைகள் பெயர்ந்து வந்தாலும் நதி புரண்டு வந்தாலும் நாம் ஒருபோதும் பயப்படோம். 46:3 சங்கீதம். எப்படி தைரியத்தோடு அவர் ஃபேஸ் பண்ணாரு, தைரியத்தோடு நெப்போலியன் ஃபேஸ் பண்றாரு, கடந்து வந்தாரு, இவரும் கடந்து வந்தார். பிரியமானவர்களே, நண்பனை இந்த வார்த்தை சொல்லி தைரியப்படுத்தினேன். அவன் முகத்தில் ஒரு சிரிப்பு, சந்தோஷம். போகும்போது இந்த ப்ராஜெக்டை நீ முடிச்சினா நிறைய பேருக்கு, நிறைய மக்களுக்கு அது பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். கடவுள் உன்னோடு இருப்பார். தூய்மையான மனதோடு, நல்ல எண்ணத்தோடு நீ எடுக்கிற இந்த காரியத்தை ஜெபத்தோடு ஆரம்பி. நிச்சயமாக நம்முடைய ஒரு மறுமலர்ச்சி ILC கிடைத்தது போல அது பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொன்ன. ஜெபம்னா எப்படி ஜெபம் பண்ணணும்? ஜெபம்னா எப்படிமா? இன்னைக்கு ஒருத்தி ஜெபம் பண்ணான்னு உதாரணம் சொன்னார்ல, கடவுள் சொன்னார்ல, விடாபடியா நம்பிக்கையோடு உறுதியோடு ஜெபம் பண்ணா அதற்கு பலன் இருக்கும், பதில் இருக்கும். நீ எதற்குமே கலங்கம் அடையாத. பெரிய குருவி தலையில பணங்க வச்ச மாதிரி, நம்மளால இது முடியுமா, நம்மளால இது சாத்தியமாகுமா, இவ்வளவு பெரிய காரியத்தை, மலை போல இருக்கிற காரியத்தை நான் முடித்து விட முடியுமா? ஆல்ப்ஸ் மலை என்ன, ஆல்ப்ஸ் மலை என்ன, இமய பர்வதம் என்ன, கடவுள் உங்கூட இருக்கும்போது அசையாதே. அப்படிதானா? மலைகள் விலகினாலும், அப்படிதானா வசனம் இல்ல, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது
மனதுருகிற கம்பேஷனட் கிரைஸ்ட் நம்ம கூட இருக்கிறார். மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார், மலையே விலகினாலும், மலையே விலகினாலுங்கிறது வார்த்தை அல்ல. வயநாட்டில் மலையெல்லாம் அப்படியே உடைந்து உருகி வந்தது. அப்போ எவ்வளவு வார்த்தை உண்மையா இருக்கு பாருங்க. பாசிபிள் இருக்கு, மலைகள் உடைகிறதுக்கும் விழுகிறதுக்கும் பாசிபிள் இருக்கு. அந்த மாதிரி நிலையே வந்தாலும் நான் உறுதியாக இருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு காண்டவர் நம்ம கூட இருக்கிறார். நமக்கு அந்த நிலையில எந்தவித தயக்கம், எதையுமே ஃபேஸ் பண்றதுக்கு தயக்கம் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர்கிட்ட இருக்கு. நீ போ அப்படின்னு சந்தோஷத்தோடு வாழ்த்தி அனுப்பினேன். அதற்கு எதற்கு சொல்கிறேனால், சோர்வுகள், இது முடியாது, இது நமக்கு பிரச்சனை, இது நமக்கு நடக்காது, இது அப்படி அவநம்பிக்கைகள் ஆண்டவருடைய பிள்ளைக்கு இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைக்கு இருக்கக்கூடாது. தைரியமா முன்னேறி, அவன் எங்க ஆல்ப்ஸ் மலை இன்னும் எவ்வளவு தூரம்னு கேட்கிறான், திரும்பி பாருடா அப்படிங்கிறார்ல. எவ்வளவு அழகான வார்த்தை, திரும்பி பாரு. கடந்து நம்ம வந்து நிற்கிறோம். அவருக்கு இருந்த அந்த பவர், வில் பவர், கடவுள் மேல நம்பிக்கை. இம்பாசிபிள்ங்கிற வார்த்தையே எனக்கு வேண்டாம், என் அகராதியில் அப்படின்னாரு. அந்த மாதிரி எதையுமே நம்பிக்கையோடு அணுகுனா கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். நானே கர்த்தர் என்று நீங்கள் அமர்ந்திருந்து நீங்கள் புரிவீங்க அப்படிங்கிறாரு சங்கீதத்தில். என்ன அழகான வார்த்தை இல்லையா? நீங்கள் அமர்ந்திருந்து நானே கடவுள் என்று அறிந்து கொள்ளுங்கள். புறஜாதிகளுக்குள் உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். அழகா 3வது வசனம், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கினாலும், அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். எப்படி? கோராகு சந்ததியினுடைய பாடல், நம்பிக்கையின் பாடல். அந்த சமயத்தில் அவநம்பிக்கையில் இருக்கிறாங்க கோராகு சந்ததி. உங்களுக்கு தெரியும் இல்லையா? பூமி பிளந்து அவர்களுடைய மீதி இருந்த மக்கள் வானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்மா கதறுகிறது. கோராகு சந்ததி பாடல் 5-6 பாடல் தொடர்ச்சிருக்கு. அன்பானவர்களே, நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தையை கடவுள் காலையிலே நானே கடவுள் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏதாவது இருக்கலாம், மலை போல, ஆல்ப்ஸ் மலை போல இருக்கலாம். எப்படி how it is possible, எப்படி ஓவர் கம் பண்ணுறது, இதை எப்படி, பிரச்சனை எப்படி தீர்றது என்று கவலை இருக்கலாம். முடியாது, நம்மளால் எப்படி இது சாத்தியமா? நோ. நண்பன்ட்ட சொன்ன வார்த்தை மாதிரி, தைரியமாக போ, கடந்து போக கடவுள் உனக்கு கூட நிற்பார், உறுதியாக இரு. அந்த உறுதி, மன உறுதி உங்களுக்கு எனக்கு இருந்தால் வாழ்க்கையில் ஆல்ப்ஸ் மலையில் எந்த பெரிய மலை போல பிரச்சனை வந்தாலும் அதை பனி போல மாற்றுகிற ஆண்டவர் உங்களையும் என்னையும் பக்குவப்படுத்தி ஆசீர்வதித்து காப்பாராக. 282வது பாடல். எங்களை
ஜெயிப்பவர் அவர் தாமே. பூவின் நிலவினால் மாய எதிர்த்து நீக்க மாறும் இருளின் ஜெபம் செய்வோம். அளவில்லாமல் எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, மலை போல பிரச்சனைகள் வந்தாலும் பனி போல மாற்றுகிற தேவன் கூட இருக்கிறேன். நானே அமர்ந்திருந்து கர்த்தரென்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன ஆண்டவரே, உயர்ந்த அடைக்கலத்தை தேடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொல்லி மனதுருகிற கர்த்தர் நீர் என்று உம்மை காண்பித்த இஸ்ரவேல் மக்களிடத்திலே நீர் காண்பித்த அந்த தயவை எங்கள் மத்தியிலும் காண்பித்து, முடியாது பிரச்சனை பெரிய காரியம் என்று அவநம்பிக்கை கொள்ளுகிற நாங்கள் சந்திக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தால் எங்கள் ஆண்டவர் அதை ஆண்டவரே எளிதாக கடந்து போக எங்களுக்கு மன தைரியத்தை கொடுத்து நல்ல நம்பிக்கையை கொடுத்து ஆசீர்வதியும் சுவாமி. பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எப்படி இது சாத்தியம்? திருமண காரியம் நடக்குமா? வேலை வாய்ப்பு அமையுமா? குடும்ப கடன் கஷ்டம் தீருமா? கவலைகள் மாறுமா? நோய் அனுபவங்கள் முடியுமா? எத்தனை மலை போல பிரச்சனைகள் ஆண்டவரே, எளிதாக கடக்க எங்கள் ஆண்டவரால், ஆண்டவர் கரம் பிடித்து நாங்கள் நடக்க, ஆண்டவரே சோர்ந்து போகாமல் ஜெபிக்க மன உறுதியை தாரும். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவர். மருத்துவமனையில் இருக்கிறவர்கள் உண்டு ஆண்டவரே, பலவீனத்திலே கஷ்டப்படுகிறவர்கள் உண்டு ஆண்டவரே. நல்ல மன தைரியத்தையும் தேக ஆரோக்கியத்தையும் ஆண்டவரே கொடுத்து வழிநடத்தும் சுவாமி. நல்ல நிர்வாகத்தை ஆண்டவரே எங்கள் ஐஎல்சிக்கு திரும்பவும் தந்து ஆண்டவரே எங்கள் ஐஎல்சியை கட்டி எழுப்ப வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். கேட்க வந்த எல்லா நன்மைகளை தாரும். வெளியூரில் இருக்கின்ற மக்கள், திருச்சபை குடும்பங்கள், வெளிநாடுகளில் இருக்கின்ற திருச்சபை குடும்பங்கள் யாவரையும் உமது கனிவான பார்வையிலே வைக்கிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த நாளை விசேஷித்த நாளாக தங்களுடைய பிறந்த நாட்கள், திருமண நாட்கள் என்று பார்க்கிற பிள்ளைகளும் உண்டு. அவர்களுக்கும் இந்த நாளுகளுக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து வழிநடத்தும் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களோடு இருந்து எங்களை உற்சாகப்படுத்தும், நம்பிக்கை உண்டும் ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே கிருபையாக தந்து எங்களை ஆசீர்வதிக்கிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்திலே உம்முடைய பாதம் அணிந்து மிகுந்த நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவதுள்ள பூமியில் செய்யப்படுவதாக. அன்னை வேண்டிய ஆகாரத்தை நினைத்தார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவக்கடன் பண்ணி எங்களை சோதனைக்கு உட்படப்படாமல் தீமையை தரிசித்துப்படும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்னைக்கும் உடையவைகளே, ஆமென். ஆசீர்வாதம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தூயாவின் துணையும் இன்றும் என்றும் சதாகாலம் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருந்து ஆசீர்வதித்து காப்பாராக, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே, ஆமென். சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.